ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்தி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். நல்ல வடிச்ச சாதத்தில் சூடாக இருக்கும்போது நல்ல நெய் சேர்த்து இந்த பொடி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது லோவரிங் பிளட் சுகராக இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு ஆன்டி ஏஜிங் ஃபீச்சர்ஸாக இருக்கலாம், அப்புறம் நமக்கு வந்து பிளட்டில் வந்து அனீமியா கண்டென்ட் குறைக்கிறதா இருக்கலாம். எல்லாமே முருங்கைக்கீரையில் இல்லாத பெனிஃபிட்ஸே நமக்கு வந்து கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல வாசமாக நல்ல டேஸ்டாக சூப்பரான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம அரைச்சி எடுக்க போகிற சூப்பர் ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரையை இலையை மட்டும் இந்த மாதிரி நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10-15 கருவேப்பிலை இலையும் அலசி வச்சுருக்கேன். இந்த இலைகளை நல்லா வந்து அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வெள்ளை துணி போட்டு ஓரளவுக்கு உள்ளேயே வெயில் வர அளவுக்கு, வீட்டுக்குள்ளே வெயில் வர அளவுக்கு இடத்துல வச்சு நல்லா உலர வச்சாச்சு. ஒரு நாள் இல்லை 1.5 நாள் கழித்து இது ரொம்ப நல்லா சருகாக காஞ்சிருச்சு. அது நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே அதில் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இதை அளந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 to 2 கப் அளவுக்கு நமக்கு இந்த இலைகள் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இந்த தட்டில் இருக்கிற எல்லா விதமான பருப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு மிளகாய் ஒரு 10 to 15, அதுக்கப்புறமேட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு. இதில் வந்து முழு மல்லி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டு மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அசப்போடிட்டா பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு போதுமானது. முதல்ல இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் இன்க்ரீடியன்ஸு மிளகு, அதுக்கப்புறமேட்டு மல்லி, அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தை நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதில் நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் உளுந்தப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறம் வரதுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை நல்லா சின்னதாக அந்த மாதிரி கீறி போட்டு நல்லா பொன்னிறம் அங்கங்கே வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் நல்ல வாசம் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ கடைசியாக பாருங்கள், நம்ம பேன் நல்லா சூடாக இருக்கும். சிம் பண்ணிவிட்டு இந்த எள்ளை போட்ட உடனேயுமே எள் வந்து குட்டி குட்டியாக அப்படியே அழகாக பொரிஞ்சு சூப்பராக வதங்கிடும். ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். அதனால் எள்ளையும் வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். சூடாக எள்ளை கொட்டினதுக்கப்புறமேட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் அசஃபோடிட்டாவையும் கலந்து ஆற விட்டுருங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேனில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. பேன் நல்ல சூடாக தான் இருக்கும். அதில் நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்த நம்மளுடைய கீரைகளையும் லேசாக வதக்கிட்டு மொறுன்னு ஆனதுக்கப்புறமேட்டு அதையும் ஆற வச்சிடலாம். அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உப்பு சேர்த்து இப்போ நம்ம அரைச்செடுக்க போகிறோம். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. உப்பு எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கணும். பொடிங்களில் தேவைப்படும் போது நம்ம அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பொடி அரைக்கும் போது நம்ம மிக்சியில் சர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது விட்டு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அரைங்க. அப்போ பொடி வந்து ரொம்பவும் தூளாகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 2 சர்ன் கொடுத்தோன்னே இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக சர்ன் ஆப்ஷன் கொடுத்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பொடியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆற விட்டு அரைச்சதுனால ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி தட்டில் போட்டு உலர வச்சோன்னே நல்ல பொடி ஆறிடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சூப்பரான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இன்னுமே ரொம்ப நாளைக்கு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
முருங்கைக்கீரை பொடி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் கால்சியம் குறைபாடு இருக்கவங்களுக்கு, இம்யூனிட்டி குறைபாடு இருக்கவங்களுக்கு, விட்டமின் ஏ, புரோட்டீன் குறைபாடு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாரும் பெனிஃபிட் அடையலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொடி. இட்லி பொடி கூட சேர்த்து முருங்கை பொடி கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.